வணக்கம். இது SEO பார்ட் 9. ஓகே. இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆ நம்மளோட வெப்சைட் பேஜ் இருக்குல்ல, நம்மளோட வெப்சைட் பேஜ்ல உள்ள இருக்க கன்டென்ட்ஸ்ல எந்த மாதிரி நம்ம வந்து கீவேர்ட்ஸ பிளேஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அந்த கன்டென்ட்ஸ வந்து SEOக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபைன். இப்போ என்ன பண்றேன், என்னோட வெப்சைட்குள்ள போயிடுறேன். ஓகே. ஸோ வெப்சைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே இந்த ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் சின்ன ஷார்ட் பேராகிராஃப் இருக்குல்ல, ஷார்ட் ஃப்ரேஸ். இந்த ஒரு 2 லைன் ஃப்ரேஸ்ல நான் என்னோட மெயின் கோர் கீவேர்டான பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியாங்கிறத உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கோர் கீவேர்டை உள்ள கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? ரொம்ப கஜ 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 கஜன்னு போட்டு பண்ணக்கூடாது. ஒரு லாங் டெயில் கூட அழகா அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டா போதும். சரிங்களா? ஸ்டார்டிங்லேயே இருக்கணும். ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பேராகிராஃபு ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ்லேயே உங்களுக்கு இந்த கீவேர்டுங்கிறது வந்துடணும். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டா இந்த அபவுட் அஸ்லையும் பார்த்தீங்கன்னா, இதை கொண்டாந்து அழகா பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதில் 2 கீவேர்டை கொண்டாந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சிங்கிறது, இன்னொன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ங்கிறது. இது என்னோட 2 கோர் கீவேர்டாக வந்து அமையுது. சரிங்களா? இந்த 2 கோர் கீவேர்டு எனக்கு ஹெல்ப் பண்ணும் என்னோட சைட்டு SEOவில் ரேங்க் ஆகிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி மற்ற கீவேர்ட்ஸை நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்தால் என்னோட கோர் கீவேர்ட்ஸை இந்த இடத்துலையும் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதுலேயும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தான் என்னோட கோர் கீவேர்ட். ஸோ அந்த விஷயத்த கீழே உள்ள அந்த ஒரு பேராகிராஃப்லேயே நான் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு பேராகிராஃபில் ஒரு 2 கீவேர்டுங்கிறது இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு 2 to 3 கீவேர்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், பேராகிராஃபோட லென்த்தை பொறுத்து. சரிங்களா? இங்கே இந்த சர்வீசஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட் சர்வீசஸ்ஸு, மெட்டா ஆட் சர்வீசஸ்ஸு, அப்பாயின்மெண்ட் செட்டிங் சர்வீசஸ், இதெல்லாம் கீவேர்ட்ஸ். டோட்டலி எனக்கு இது வந்து கீவேர்ட்ஸ். இ-காமர்ஸ் சேல்ஸ் ஃபனல் பில்டிங் சர்வீசஸ்ஸு, அப்புறம் லைவ் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இது ஒரு கீவேர்டு. அப்புறம் லிங்க்டின் லீட் ஜென்ரேஷன், இது ஒரு கீவேர்டு. எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட் பேஸ்டாகவே இதுக்கான டைட்டில்ஸை இதுக்கான நேமை வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ சும்மா ஷார்ட்டாக கூகுள் ஆட்ஸு, சர்வீசஸில் போய் கூகுள் ஆட்ஸு, ஃபேஸ்புக் ஆட்ஸு இப்படின்னு வைக்காமல் இதை இன்னும் கொஞ்சம் கோர் பண்ணி நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபைன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கூகுள் ஆட்ஸ் சர்வீசஸ்னாலும் நீங்கள் வைங்க. நான் கூகுள் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நாங்கள் டோட்டலி ஒர்க்கிங் ஃபார் த லீட் ஜென்ரேஷன். சரிங்களா? கூகுள் ஆட்ஸில், ஃபேஸ்புக் ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த நார்மலாக வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ஆடு இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. ஒன்லி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் த லீட் ஜென்ரேஷன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு கீழே ஓகே. ஸோ இதுக்கு கீழே என்னோட இப்போ நார்மலாக வர டெஸ்ட் மோடியல், ஸோ அந்த இதை நான் விட்டுட்டேன். சரிங்களா? ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக தான் இவங்க பேசியிருக்காங்க. இவங்களோட டெஸ்டிமோனியல் வீடியோஸ் உள்ள இருக்கும்போது இதுவும் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதேமாரி ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஓகேவா? அப்புறம் என்னோட இந்த ஒரு கோர்ஸ்க்கான பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் போட்டுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கீவேர்டு இங்கே வந்துடுச்சு. ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், ஸோ என்னோட இதெல்லாமே கீவேர்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் என்னோட கோர் கீவேர்டான இந்த பேஜுக்கான கோர் கீவேர்டான பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மென்டர்ஷிப்ங்கிறது இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஒரு இதை வந்து என்னை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன், என்னோட கீவேர்டை இன்சர்ட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிறத உள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் என்னோட கீவேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கொஸ்டினர்லேயும் பக்காவாக நான் இதை பண்ணி கொடுத்துருக்கேன்.
ஓகே, தேங்க்யூ. we can see in the next. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கீவேர்ட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது உங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? ஒரு இந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் கீவேர்ட் நீங்கள் வெறும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஃபோக்கஸ்டு கீவேர்ட்லாம் போட்டு ரேங்க் மேத் பிளகினோ இல்லை யோஸ்டிசியோ பிளகின்லேயோ போட்டு அப்டேட் பண்ணால் மட்டும் போதாது. உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸையும் வந்து ப்ராப்பராக வந்து கோர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களோட எஸ்சிஓ வந்து ரேங்க் ஆகி ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.